அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 840வது நாளை எட்டியிருக்கிறது. மீண்டும் ஒரே பரபரப்பு. ட்ரம்புடைய கப்பல்கள் மத்தியதர கடலுக்குள் பூந்து விட்டது என்று. ஆனால் சில தகவல்கள் மிகவும் தூரத்திலேயே நின்று கொண்டு இருக்கின்றன என்று சொல்லுகின்றன. கப்பல்கள் ரெட் சீக்கு பக்கத்திலேயோ அல்லது ஈரானை நோக்கிய நகருமே ஆனால் முதல் தாக்குதல் ஹூத்திஸிடம் வரும் என்று ஹூத்திஸ் பகிரங்கமாகவே அறிக்கை விட்டிருக்கிறார்கள். தாங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக இதற்கு முன்னால் இதே யுஎஸ்எஸ் அப்ரஹாம், அதாவது இந்த யுஎஸ்எஸ் அப்ரஹாம் முன்னாடி ஹூத்திஸ் அடி வாங்கி அது கடலில் மூழ்கிற சில நிலையில் இருக்கும்போது தான் அதை டவ் பண்ணி அதை இழுத்து கொண்டு போய் அமெரிக்கா கொண்டு போய் இப்போ அதை ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ரிப்பேர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதுக்கு கூட ஒரு கப்பலை அப்போ ஹூத்திஸ் அடித்து எரிச்சிருக்காங்க. அந்த படத்தை இப்பொழுது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் யுஎஸ்எஸ் அப்ரஹாமுக்கும் இந்த நிலை வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று. அப்போ ஹூத்திஸ் அதில் பகிரங்கமாக இறங்குவதாக இருக்கிறார்கள். அப்புறம் ஒரு புது டெவலப்மெண்ட் என்னன்னா, யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எப்போவுமே இஸ்ரேலுக்கு எல்லா விதத்திலையும் இஸ்ரேலுக்கு கிடைக்காத உணவுப் பொருட்களை அனுப்புவது, இஸ்ரேல் திணறும்போது தரைமார்க்கம் வழியாக அதற்கு வேண்டிய உதவிகளை செய்வது யுனைடெட் அரப் எமிரேட்ஸு. இஸ்ரேலிய இராணுவத்தினர் அதிகமாக உல்லாசமாக இருப்பது யுஏஇயில் தான். வேறு எந்த நாட்டுக்கு போனாலும் ஹிந்து ரஜப் குரூப் கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவாங்க. அங்கே ஹிந்து ரஜப் குரூப்பு வேலை செய்கிறதுக்கு அனுமதி இல்லை. அவங்க என்ன சொல்லுங்க, நீங்கள் யுஏஇனுடைய பேஸ்களை வச்சு ஈரானை தாக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த இலக்குகளை ஈரானும் தாக்கலாம் என்ற அச்சத்தில் சொல்லியிருக்கலாம். அடுத்தது அதை விட முக்கியமான டெவலப்மெண்ட்டு ஈராக்கில் உள்ள ஹிஸ்புல்லா நாங்களும் யுத்தத்தில் இறங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா நாங்கள் இவ்வளோ நேரம் பொறுமை காத்துட்டோம், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம், நாங்கள் நியூட்ரல் இல்லை, நாங்கள் ஒன்றும் நடுநிலையாளர்கள் கிடையாது, ஈரான் மீது தாக்குதல் நடந்தால் நாங்கள் சரமாரியான தாக்குதலை இஸ்ரேல் மீதும் அமெரிக்காவினுடைய தளங்களின் மீதும் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ டோட்டலாக ஒரு பெரிய மிடில் ஈஸ்ட் ஒருங்கிணைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் வந்ததில் என்ன நடந்திருக்குன்னா, ஏற்கனவே கத்தர், சவுதி அரேபியா இவங்கெல்லாம் முடியாது, இவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு தளத்தை தரமாட்டேன்ட்டாங்க, நீ யுத்தத்தை நடத்தக்கூடாது, நடத்தினா எங்களுக்கு தான் அதிகமான சேதாரம் வருங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ யுஏஇயும் ஈராக்கு ஏற்கனவே ப்ரோ ஈரான் மிலிசியா உள்ள ஒரு நாடு தான், அதுவும் இப்போ பகிரங்கமாக அறிவிச்சிருக்கு. இப்போ அதனால் ட்ரம்புக்கு வேற வழி இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் யுஎஸ்எஸ் அப்ரஹாம் எதுக்கு வரும்னா, டு ஸ்ட்ரென்தன் மிலிட்டரி பிரசன்ஸ் இன் த மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கில் எங்களுடைய இராணுவ பலத்தை பலப்படுத்துவதற்கு தான் வருகிறது. ஒன்றாச்சா. ரெண்டாவது, டு ப்ரொமோட் ரீஜனல் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி, அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் ரீஜனல் செக்யூரிட்டி வேணுமா, பாதுகாப்பு வேணுமா. ஏன்னா இவர் தான் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பெரிய தலைவர். பாதுகாப்பும் ஸ்டெபிலிட்டியும் அங்கே உள்ள அரசாங்கங்கள் வீழ்ந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டுமா. அதுக்கும் அங்கே உள்ள மன்னராட்சிகளை எல்லாம் பாதுகாப்பதற்கு, இது வேற வழியில் வார்த்தைகளில் சொன்னால் அதான், மன்னராட்சியெல்லாம் பாதுகாப்பதற்காகவும் வருகிறது. கடைசியில் என்ன சொல்றாருன்னா, பென்டகனோட அறிவுரைப்படி த தியேட்டர் வாஸ் நாட் ரெடி, அது இன்னும் யுத்தத்துக்கான தளம் தயாராகவில்லை. அப்புறம் என்னது இவ்வளோ பெரிய பரபரப்பு. அடுத்தது இறுதியாக ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த கப்பல்களை, இந்த படையை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. இப்போ இதில் பெருமூச்சு விட்டுறது ஜோர்டான் தான் திணறி போச்சு. அவ்வளவு ஈரானோட ஏவுகணைகளும் நம்மளை தாக்கும். இங்கே இருக்க மக்களும் நமக்கு எதிராக கிளச்சி பண்ணுவாங்க. ஒருவேளை நம்ம மன்னராட்சியே போனாலும் போயிடும். ஒன்று ஜோர்டான் பயந்துகிட்டே இருந்தது. ஜோர்டான் கொஞ்சம் நிம்மதியான பெருமூச்சு விடுது. அப்போ இந்த யுஎஸ்எஸ் அப்ரஹாம், நம்ம பத்திரிகைகளெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக செய்து போடுறாங்க. யுஎஸ்எஸ் அப்ரஹாம் மிடில் ஈஸ்ட்டுக்கு வருது, எங்கே வந்துருக்குன்னு சொல்லலை. ஹூத்திஸ் மட்டும்தான் அரேபியன் சீயை தாண்டு அப்புறம் பார்த்துக்கிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அப்போ நம்ம சொன்ன மாதிரி ட்ரம்ப்புக்கு இந்த கப்பல்களை பயன்படுத்த நோக்கம் இல்லை. ஒரே ஐடியா இப்படி சொல்லி நம்ம முடிச்சிட முடியாது. ஏன்னா ஒரு யுத்த தந்திரமாக கூட நாங்கள் இப்போ தாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தாக்கலாம். ஆனால் ஐஆர்ஜிசி என்ன சொல்லியிருக்குன்னா,
24x7 24 மணி நேரமும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு 10 நாடுகளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸு இங்கே வேலை செய்துட்டு இருந்தவங்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 10 நாடுகளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், அதாவது 10 நாடுகளுடைய உளவுத்துறை இங்கே வந்து இந்த தீவிரவாதிகளுக்கு கையில் துப்பாக்கியை கொடுத்து அவர்களை சண்டைக்கு இறக்குவதில் மும்முரமாக இருந்ததை நாங்கள் கண்டுபிடித்து அவர்களை கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. இனிமேல் அவங்கள விசாரணைக்கு உட்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது ட்ரம்ப்புக்கு இன்னொரு பெரிய செட்பேக் என்னன்னா, இப்போ வெனிசுலாவில் இருக்கா பாருங்க லேடி ரோசல் ரெஸ்ட்ரிக்ட்னு ஒரு லேடி, அந்த லேடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பா அமெரிக்கா நிறுத்துப்பா, அது தலைப்பை எப்படி போட்டாங்க, எனஃப் ஆர்டர்ஸ் ஃப்ரம் வாஷிங்டன், ப்ளீஸ் ஸ்டாப் இட். அங்கிருந்து ஆர்டர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காதுங்க. ஏன்னா வெனிசுலாவில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கு. அங்கே போய் அந்த போராட்டத்தை நான் தலையிடுவோம்னு ட்ரம்ப்புக்கு சொல்ல வாய்ப்பு இல்லை. அங்கே ஒரு நேற்று நான் சொன்ன மாதிரி ஆன்டி அமெரிக்கன் லேடியா தன்னை எடுத்து கடைசியில் ப்ரோ அமெரிக்கன் லேடியா மாதிரி பிரசிடென்ஷிப்பை பிடிச்சிக்கிட்டு அங்கே உட்காந்து ஆயில் கம்பெனி எல்லாம் கான்ட்ராக்ட் விட்டு அமெரிக்கா கான்ட்ராக்ட் விட்டு இருந்தா, இப்போ அவனுக்கு கொடுக்காத இவனுக்கு கொடுக்காத இங்கே வந்து ஆர்டரே போடாத, நாங்கள் வெனிசுலாவில் உள்ள மக்கள் நாங்களே சில முடிவுகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவளும் மறுதளிச்சிட்டா. இப்போ ட்ரம்ப்புக்கு அது ஒரு பெரிய செட்பேக்கு. அடுத்தது மினசோட்டாவில் இப்போ திரும்பியும் அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் ஃபோர்ஸஸை ட்ரம்ப் அனுப்பியிருக்கான். பயங்கரமான போராட்டம். அங்கே உள்ள கவர்னரும், அதாவது மினசோட்டாவில் உள்ள லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கு. இப்போ இவ்வளவு தலைவலியும் வைத்து கொண்டு ஈரான் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி அதுலேயும் நஷ்டம் வந்துன்னா துண்டை காணும் துணியை காணணும்னு சொல்லுவாங்க. இது பென்டகனோட அறிக்கை ரொம்ப தெளிவாக இருக்கு. த தியேட்டர் இஸ் நாட் ரெடி, இன்னும் அது யுத்தத்துக்கு ஆனால் இது இல்லை. அப்போ நம்ம அதை விட்டுக்கிட்டு இப்போ இஸ்ரேல் வந்து அடிக்கலாம்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தயங்கித்தான் அதை சொல்லுகிறது. இஸ்ரேலுக்கு இன்னொரு பெரிய ஹெட்டேக் என்னன்னா, நேற்று நான் உங்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னேன், எல்லோ லைனுக்குள்ளால தான் காணாமல் போன ஒரு பாடியும் இருக்கிறது. அழைத்து செல்லப்பட்டவர்களில் ஒரு பாடி இன்னும் கிடைக்கல, இன்னும் ஒரு உடல் கிடைக்கல. அந்த உடல் கிடைத்தால்தான் நாங்கள் ரஃபா ஓப்பன் பண்ணுவோம்னு சொன்னோம்ல. நேற்று எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து இஸ்ரேலு கையில் கொடுத்துக்கிட்டு நீ வந்து எல்லோ லைனுக்குள்ளால தேடுன்னு சொன்ன கூட தேடி அதை கண்டுபிடிச்சிருக்கான். இது ஒரு மகத்தான திருப்பம் இன் ஃபேவர் ஆஃப் ஹமாஸ். அப்போ இவ்வளவு நாள் இவனால் கண்டுபிடிக்க முடிஞ்சது தான் இவன் டிலே பண்ணியிருக்கான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கிட வேண்டியது இருக்கு. இவ்வளவு நாள் இவனால் கண்டுபிடிக்க வேண்டியதை காலதாமதப்படுத்தி இப்போ அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து நேற்று ஈவினிங்கில் என்ன தெரியுமா செய்தி போட்டாங்க, நாங்கள் பயங்கரமாக தேடிக்கிட்டு இருக்கோம்னு. நேற்று நைட்டில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த உடம்பை வந்து அந்த பெற்றோர்களிடம் கொடுக்க இருக்கிறோம், அந்த உடம்பை வந்து இராணுவ மரியாதையெல்லாம் கொடுத்து. ராஸ்கல், நீ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒப்பந்தத்தை போட்டிருந்தா எவ்வளோ பேர் உயிரோட வந்திருப்பாங்க. ஆனால் இவர் இறந்தது அக்டோபர் 7, 2023 சொல்கிறாங்க. அதனால நிறைய பேரை காப்பாற்றிருக்கலாம். இப்போ டெட் பாடிக்கு சல்யூட் பண்ணிட்டு நத்தியானு என்ன தெரியுமா சொல்லுவார், இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட்டா. அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டாராம். எல்லாரையும் உயிரோட கொண்டு வருவோம்னு சொன்னதை நிறைவேற்றிட்டாங்க. டெட் பாடியை கொண்டு வச்சுக்கிட்டு உன் கையில் தான் இருந்து நீ ஒரு எக்ரிமெண்ட்டை ஏலியராக போட்டு கொஞ்சம் பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவித்திருந்தா எல்லாருமே இவரோட வந்திருப்பாங்க. இதை அந்த மக்கள் டெட் பாடி வருது, அது அச்சீவ்மெண்ட்டுன்னு அவனோட தாய் தகப்பன்னு எடுத்துக்கிடுவாங்களா? அப்படி செத்து போய் நிற்கிறாங்க. இது நத்தியானுடைய மிகப்பெரிய தவறு தான். ஜெருசலத்தில் அது பயங்கரமான போராட்டம் நத்தியானுக்கு எதிராக அப்படி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தால அப்போ இந்த ஒரு உடல் வர வேண்டிய வேலை முடிந்து விட்டதால் ரஃபா கிராசிங்கை ஓப்பன் பண்ணணும். நேற்றே நான் சொன்னேன், இவன் ரஃபா கிராசிங் திறக்கிறதுக்கு இஸ்ரேலோட நாடாளுமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கான்னு. அப்போவே அவன் அதை லொக்கேட் பண்ணியிருப்பான், இங்கே தான் இருக்கு இந்த பாடின்னு. அப்போ நல்லா தெரிஞ்சிருக்கேன் அவனுக்கு இங்கே தான் இருக்கே, அதை நம்ம காலதாமதப்படுத்த வேண்டும் என்று. இப்போ நேற்று பொட்டில் அறந்த மாதிரி ஹமா சொல்லிட்டாங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் தந்துட்டேன், எல்லா லைனுக்காக தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இப்போ தேடி அதை கண்டுபிடித்து விட்டதா ஒரு பெரிய செய்தி. இதுக்கடையில் விட்காஃபு, இந்த புஷ்ஷோட ட்ரம்போட மருமகன், அதுக்கடுத்தால இந்த பிராட் கூப்பர், எல்லாரும் செண்டமுடைய தலைவர், அமெரிக்காவுடைய தலைமை தளபதி எல்லாரும் இஸ்ரேலுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக பென்கர் ஒரு அறிக்கை விட்டுருக்கான். நீங்க எல்லாம் எந்த நாட்டுக்காரங்க, விட்காஃபோடைய நேட்டிவிட்டி எது அப்படின்னு கேட்டு ஒரு குழப்பத்தை பண்ணியிருக்கான். அது அவர்களை வெறுப்படைய செய்திருக்கிறது. அவங்க வந்து இப்போ இஸ்ரேல்கிட்ட வான் டிஃபென்ஸை நீ பார்த்துக்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நேற்று அவர்களுடைய ஆலோசனை திடுப்பும் என முடிந்திருக்கிறது. அடுத்தது இந்த சோமாலிலேண்டுன்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க. இந்த சோமாலிலேண்டு
வந்து யாரெல்லாம் இப்போ அங்கே 152 போனாங்க, அது யாருன்னு தெரியல, காசாவில் உள்ள மக்களை கூட்டிட்டு போறாங்கன்னு, அது யாருங்கிற உண்மை இப்போ வந்திருக்கு. அது யாருன்னா இந்த கொராபரேட்டர்ஸ் இருக்கான் பாருங்க, முனாஃபிகள் காசால இஸ்ரேலுக்காக சண்டை போட்டு கடைசியில் ஹமாஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடினானோ பாருங்க, அவனோட தான் ஃப்ளைட்டில் ஏற்றி சோமாலிலேண்டுக்கு கொண்டு போயிருக்கான். இப்போ சோமாலிலேண்டோடைய பிரைம் மினிஸ்டர் அப்துல் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இந்த முனாஃபிகளை நம்ம சொல்றோம், அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை கொராபரேட்டர்ஸ், இஸ்ரேலுக்கு உதவியா இருந்தவர்களை வேணும்னா நான் சோமாலியா லேண்டில் வச்சுக்கிட்டேன், வேற யாரையும் நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ முனாஃபிகள் அங்கிருந்து வெளியில போறாங்க. அதாவது நல்ல நீர்ல இருந்து சாக்கடை பிரிக்கப்பட்டு அது சோமாலிலேண்டுக்கு அனுப்பப்படுகிறது. அடுத்தது போராளிகள் ஒரு புது ஸ்போக்ஸ் பர்சனை நியமிச்சிருக்காங்க, ஒரு புதிய செய்தி தொடர்பாளரை. அவருக்கு பேர் அபு உபைதா தான். அந்த அபு உபைதா ஷஹீதாயிட்டாரு குடும்பத்தோட, ஒரே ஒரு பையன் மட்டும் தான் முக்கியம். இந்த அபு உபைதா நேற்று இது சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, நாங்கள் எங்களுடைய வாக்குறுதியை ஃபுல்லாக நிறைவேற்றி விட்டோம், போர் நிறுத்தத்தை நாங்கள் மீறவே இல்லை, இப்போ அடுத்த கட்ட பேச்சுக்கு போகணும்னு. நேற்று விட்காஃபும் கௌசரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கி விட்டோம்னு கேரோவுக்கு போயிருக்காங்க. கேரோவில் அது தொடருது. இதனிடையே ஈஜிப்ட் கொஞ்சம் தைரியம் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ரஃபா கிராசிங்கை எங்களுக்கும் பாலஸ்தீனுக்கும் உள்ளதான், உனக்கு உள்ளது இல்லை, நீ ஒழுங்காக அங்கிருந்து வெளியில் போகணும்னு சொல்லியிருக்கேன். அது அவன் உண்மையிலே வெளியில் போயிட்டான்னா ஒரு பெரிய இது ஏற்படும், ஒரு பெரிய நிம்மதி பாலஸ்தீன மக்களுக்கு ஏற்படும். அது தொடர்ந்து தான் ஆகணும். நேஷனல் கமிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா விரைந்து செயல்படுகிறது. அது இனிமேல் ரஃபா கிராசிங் இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டான். அது வழியாக ரிகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான, அதாவது மறுகட்டமைப்புக்கு தேவையான பொருட்களை கொண்டு இருக்கிறது. லண்டனில் இந்த ப்ரோ பாலஸ்தீன் ஆக்டிவிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நேற்று ஜெயிலுக்கு முன்னாடி நடந்த போராட்டத்தில் ஜெயிலை உடைச்சிட்டு கொஞ்சம் பேர் உள்ளே போயிருக்காங்க. அது சம்மந்தமாக 100 பேரை கைது செய்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து யூகே வந்து, அது ஆங்கில நாடு, இந்த பாலஸ்தீன மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ரஷ்யா வந்து ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்கு, அது உலக அரங்கில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எனி ஸ்ட்ரைக் ஆன் ஈரான் வில் டீஸ்டபிளைஸ் த ரீஜன். நீ வந்து ஈரான் மீது தாக்கினேன்னா அந்த ஏரியாவில் பெரிய பிரச்சனை வரும், ரஷ்யா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது என்று. ஆக உலகத்தில் நல்ல சப்போர்ட் இப்போ ஈரானுக்கு கிடைச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பு உலக நாடுகளிடையே கிளம்பி இருக்கிறது. இதில் அமெரிக்கா இப்போ சொல்லியிருக்கிறதை தவிர வேற வழி கிடையாது. என்னது, நாங்கள் இந்த படைத்தளங்களை எல்லாம் உபயோகப்படுத்த வேண்டிய தேவை இருக்காது என்று ட்ரம்ப் சொன்னதுதான் கடைசியாக இதுக்கு முற்றுப்புள்ளியாக இருக்கும். ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் எந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் என்று தெரியாது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.